நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தன்னுடைய கொண்டைய அடிக்கடி வெளியே காட்டிக்கொண்டே இருக்கிறார். தேர்தல் அறிக்கை ஒன்று எப்படி இருக்குதுன்னா, சாத்தியமே இல்லாத விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல் பார்ப்பனியத்தினுடைய அடியாளாக தான் நான் இருக்கேன் என்பதை காட்டும் விதமாக பல திட்டங்களை சொல்லியிருக்கிறார். சீமானுடைய நோக்கம் என்பது தான் வெற்றி பெறணும் அப்படின்றதோ, இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணுன்றதோ ஒரு துளி கூட இல்லை. அவருக்கே தெரியும் தான் வெற்றி பெற மாட்டேன் அப்படின்றதுனால தான் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சாத்தியமே இல்லாத விஷயங்களை போகிற போக்கில் தெரிவிச்சிருக்கிறார். சீமான் சொல்கிறாரு, நான் வேளாண்மை செய்கிறவங்கள அரசு வேலை ஊழியராக மாற்றுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் வேளாண் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அனைவரையுமே நான் அரசு ஊழியராக மாற்றுவேன் அப்படின்றது ஒரு சாத்தியமே இல்லாத விஷயந்தான். இப்படி மக்களை ஏமாற்றி எப்படியாவது நம்ம வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் மக்கள் மத்தியில் தன்னுடைய பொய்யான கருத்துக்களை கூறி கூட வாக்குகளை பெற்று அதை வச்சு பிஜேபி கிட்ட இருந்து பணம் வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட இருந்து திரள் நிதியை வாங்கணும் அப்படின்றதுக்காகவே பல பொய்களை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இவர் ஒரு பார்ப்பன அடியாள் என்பதையும் நிரூபிக்கிறார் அடிக்கடி. என்னன்னா, இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படித்து பல்வேறு துறைகளில் முன்னேறி கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் சாஃப்ட்வேர் தொழில்நுட்பத்திலையும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அறிவியல் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இதை தடை செய்யணும், வெளிநாடுகளுக்கு போய் பெரிய பெரிய துறைகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நல்ல செழிப்போடு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆரிய பார்ப்பன கூட்டம் நினைத்ததுனால சீமான் போன்ற நபர்களை தமிழ்நாட்டில் இறக்கி, நீங்கள் ஆங்கிலம் படிக்காதங்க, ஆங்கிலத்தை விட தமிழை படிங்க அப்படின்ட்டு சீமான் போன்ற நபர்கள் தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் விவசாயம் வேளாண்மை தான் முக்கியம், படிப்பை விட அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களை மக்களிடையே திணித்து அந்த மாணவர்களுடைய மனநிலையை மாற்றி எப்படியாவது இந்த தமிழ்நாட்டினுடைய அந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காகவே பல்வேறு முன்னெடுப்புகளை சீமானை வச்சு இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் என்பது தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்குது. உதாரணத்துக்கு பனைமரம் ஏறுறத மாநாடாக வச்சார். அது என்னன்னா, குலக்கல்வியை முன்னிறுத்தக்கூடியதாக இருக்குது. அதாவது குலக்கல்வி என்பது ஒரு முக்கியமானது, குலத்தொழில் என்பது முக்கியமானது, எனவே குலத்தொழிலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சாதியை முன்னிறுத்தி சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இவர் ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு நபர். எல்லா சமூகத்தையும் ஒன்றிணைச்சு தான் ஒரு தமிழ் தேசியம் என்பது பேசப்பட வேண்டும். அனைத்து சமுதாயமும் ஒன்று, அனைத்து தமிழ் சமூகமும் ஒன்று, எனவே சாதியாக இருக்காதங்க, சாதியற்ற ஒரு சமூகம்தான் தமிழகம், இகளை ஒருங்கிணைக்கணும். ஆனால் சீமான் என்ன வேலை செய்கிறாருன்னா, இவங்க ஒரு குறிப்பிட்ட குடியை சார்ந்தவங்க, இந்த குடியில் இருந்தால் மட்டும்தான் அவங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லி குடிப்பெருமை பேசக்கூடிய ஒரு செயலை சீமான் செய்கிறார். குடிப்பெருமைனா சாதி பெருமை தான். சாதி இருக்க வேண்டும், சாதி இருந்தாதான் இவன் தமிழனா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத சீமான் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஆணவ படுகொலையை குடிப்பெருமை கொலை அப்படின்ட்டு சொன்ன நபரும் இந்த சீமான் தான். அப்படின்னா எந்த அளவுக்கு சாதிய வன்மமும் சாதிய வெறியும் பிடித்த நபரா இந்த சீமான் என்பவர் இருக்கிறார் அப்படின்ட்டு தமிழ்நாட்டினுடைய மக்கள் அனைவருமே நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சீமானுடைய வேலையை என்ன தெரியுமா? இந்த மக்களை அவர்களுடைய எண்ணத்தை மாற்றணும், திராவிட இயக்கத்தினுடைய அந்த கட்டமைப்பை உடைக்கணும், தந்தை பெரியார் நிலைநிறுத்திய அந்த சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை உடைக்கணும் அப்படின்றது தான் சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட்டாக இருக்குது. இதனால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் சீமான் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்.